பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி டிஃபனுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். செய்யறது ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி நல்லா ஒயிட்டாக சாஃப்டாக வர்றதுக்கு வீடியோ கேட்டிருந்தாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து இப்போ இட்லி ரெடி பண்ணிட்டேன். பூரி வந்து தேய்ச்சி ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ சைட் டிஷ் பண்ணிடலாம். ஒரு சின்ன கப்பு பயத்தம்பருப்பை கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு கழுவிட்டு அது கூட ஒரு உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒன்றா போட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 3 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு தேங்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சோண்டு கசகசா, கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு கூட 1 ஸ்பூன் பொட்டுக்கல்லையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை, நீளமாக கட் பண்ண வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துருக்கேன், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பருப்பையும் உருளைக்கிழங்கையும் மசிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. கமன் கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பரான கும்பகோண கடப்பா அருமையாக ரெடி. ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ். பயத்தம்பருப்பு உருளைக்கிழங்கோட பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள்.